வணக்கம். SPS மீடியா சேனல் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. பயனுள்ள பல அரிய தகவல்களை தரும் இந்த சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உடனுக்குடன் வீடியோக்களை பார்த்து மகிழுங்கள். வாங்க வீடியோவுக்கு போவோம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கேழ்வரகு அவுளில் இட்லி பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இது வந்து கேழ்வரகு அவுளில் மாத்திரம்தான் இட்லி பண்ணலாங்கிறது கிடையாது. இந்த அவுள் மாதிரியேவும் சோள அவுளில் பண்ணலாம், கோதுமை அவுளில் பண்ணலாம், கம்பு அவுளில் பண்ணலாம், எந்த அவுளில் வேணாலும் இந்த இட்லியை பண்ணலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி பண்ணுறது வந்து கேழ்வரகு அவுளில் பண்ணுறோம் அப்படிங்கிறதான் விஷயம். எல்லா அவுள்லையுமே இந்த இட்லியை அப்படியே பண்ணலாம். இப்போ இது அளவு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது 100 கிராம். இந்த அவுள் வந்து இப்போ 100 கிராம் எடுத்துருக்குறோம். கோதுமை மாவு ஒரு 25 கிராம். கோதுமை மாவு 25 கிராம். எல்லாம் மைதா சேர்ப்பாங்க, நம்ம வந்து கோதுமை மாவு சேர்க்குறோம். அப்புறம் இது தயிர் இந்த அளவுக்கு, கேரட் இவ்வளவு. இது வந்து இந்து உப்பு. நீங்கள் சாதாரண உப்பும் கூட எடுத்துக்கலாம். இந்து உப்பு கிடைக்கலன்னா நம்ம வீட்டில் என்ன உப்பு இருக்கோ அந்த உப்பை நம்ம எடுத்துக்கலாம். இதில் வந்து என்ன சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவுளை இந்த மாதிரி ஒரு பவுலில், ஒரு பாத்திரத்தில், எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் நம்ம கொட்டுறோம். கொட்டிட்டு என்ன செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா, தண்ணி எடுத்து இது முங்குற அளவுக்கு, இந்த அவுள் முங்குற அளவுக்கு முங்கிருச்சா, இன்னும் கொஞ்சம் முங்கணும், இன்னும் தண்ணி ஊற்றணும். இது நம்ம என்ன செய்கிறோம்னா இப்படி அலசுகிறோம். இப்படி அலசிட்டு நம்ம என்ன செய்கிறோம், தண்ணியை வடிச்சிடணும். நல்லா ஒரு ட்ராப் இல்லாமல் நல்லா உதறி வடிச்சிடறோம். வடித்தோம்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 2 நிமிஷத்தில் இது சாதம் மாதிரி ஆயிரும், கொழு கொழுன்னு ஆயிரும். இப்போ இது கூட நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு இந்த கோதுமை மாவை நம்ம இந்த மாதிரி தூவுவோம். கோதுமை மாவு தூவிட்டு இது நல்லா என்ன செய்கிறோம், இப்படி நல்லா ஒன்றோட ஒன்றா ஒட்டாத அளவுக்கு, ஒட்டுற அளவுக்கு நல்லா பிசையணும். பிசைஞ்சிட்டு என்ன போயிடும், இந்த தயிர், இந்த அளவுக்கு தயிரை கொடுத்த உடனே என்ன செய்யும், ஒன்றுக்கு ஒன்று பிடிமானம் ஆகிக்கிறோம். கூட வந்து கொஞ்சம் கேரட் போடுறோம். போட்டுட்டு உப்பு, இது வந்து இந்து உப்பு, நம்ம சாதாரண உப்பும் போடலாம். போட்டுட்டு இதை அப்படியே பிணையிறோம். அவ்வளோதான். நம்ம மித்த இட்லிலாம் மாவாட்டி புளிக்க வச்சு கஷ்டப்படுறதுக்கு இது நீங்கள் இப்போ அவுள் வாங்கினீங்களா, வாங்கின ஒரு 2 செகண்டில் நீங்கள் இட்லி பண்ணி சாப்பிட்டுட்டு நீங்கள் வாட்டு உங்களுடைய வேலைகளை நீங்கள் தொடங்கலாம். இது ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. இவ்வளோதான். இட்லி மாவு தயார் பண்ணுறதுக்கு இவ்வளோதான். அவுள் பாக்கெட்லேருந்து உடைக்க போகிறீங்க, போட போகிறீங்க, தண்ணி ஊற்ற போகிறீங்க, தண்ணி வடிக்க போகிறீங்க, வடித்தோடனே கோதுமை மாவு போட போகிறீங்க. கோதுமை மாவு போட்டுட்டு கொஞ்சம் கேரட்டு, தயிர், உப்பு, அவ்வளோதான். இதை அப்படியே என்ன செய்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட்லி பாத்திரத்தில் துணியில் நூறு கிராம்ல 8 இட்லி வந்துடும். 100 கிராம் அவுளில் 8 இட்லி வந்துடும்.
இட்லி பாத்திரத்தை மேலே தூக்கி வச்சு நீராகி வரும்போது ஒரு 5 நிமிஷத்தில் இறக்கிட்டோம்னா நம்மளுக்கு கம்பு கேப்பை அவுள் இட்லி ரெடி ஆயிரும். நம்ம உடனே சாப்பிடலாம். இது வந்து கேப்பை அவுள் இட்லி. இதே மாதிரி எல்லா அவுள்லையும் நம்ம இட்லி பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச இது பார்த்தீங்கன்னா நீராவியில் வெந்து முடிஞ்சிருச்சு. நல்லா வெந்து முடிஞ்சிருச்சு. வெந்து முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம்னா இட்லியை வெளியே நம்ம இப்போ எடுக்கிறோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கேழ்வரகு அவுள் இட்லி நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம கனமாக பண்ணோம்னா இன்னும் கனமாகவும் இருக்கும். இப்போ இதில் வந்து சுண்ணாம்பு சத்து அதிகம். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 வயசுக்கு மேலே போகும்போது பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு சத்து பற்றாக்குறை நம்மளுக்கு உடம்புக்கு வந்துடும். அதை வந்து நம்ம வந்து இப்போ கூழ் களியாக சாப்பிட முடியாதனால நம்ம வந்து இந்த மாதிரி டெய்லி வந்து நம்ம உணவு எடுத்துக்கலாம். நீங்கள் ஈஸியாக உடனே வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் ஈஸியாக உடனே இட்லி பண்ணி கொடுத்துடலாம். குழந்தைகளை விரும்பி நல்லா சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். இதெல்லாம் போக பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு சின்ன தொழிலாகவே நீங்கள் வீடுகளில் ஆரம்பிக்கலாம். சின்ன வீட்லேயும் இப்போ பார்த்தீங்கன்னா இதய நோயாளிகள், சர்க்கரை நோயாளிகள் எல்லாருமே வந்து என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி உணவுகள்லாம் கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி உணவுகள்லாம் நீங்கள் பக்கத்துலேயே இட்லி பண்ணி விற்கிறீங்க அப்படின்னு தெரிஞ்சால் என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு விரும்பி வந்து வாங்குவாங்க. உங்களுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கும். இந்த அவுளில் பண்ண இட்லி, இப்போ கேப்பையில் பண்ணால் கேப்பை அவுள் இட்லி, கம்பில் பண்ணால் கம்பு அவுள் இட்லி, சோளத்தில் பண்ணால் சோள அவுள் இட்லி, இப்படி இட்லிகள் கிடைக்கிது அப்படிங்க ரொம்ப சந்தோஷமாக வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ இதை வந்து இன்னொருத்தவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்குறோம். அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுவாங்க. கொஞ்சம் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க. சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சகப்பு கலர் பெல் ஐகானை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.